Hello, மக்களே. வெல்கம் டு த ப்ரிவ்யூ சீரீஸ் ஆஃப் த நியூ சீசன் இன் யூரோப்பியன் ஃபுட்பால். ஏற்கனவே இன்னைக்கு ஜெர்சி போட்டு உட்காந்துக்கிறதுலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. நம்ம இந்த வீடியோல பேச போறது எஃப்சி பார்சலோனாவை பத்தி அப்படிங்கிறத. அதை நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி ராகவ் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஷோல வந்து, ஒரு வருஷமே இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சனல் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? பார்சலோனா லைஃப் கவலைக்கிடமா இருந்தாலும் நீ எப்படி இருக்க? எல்லாம் எப்படி போகுது? ஆல் குட் ஆல் குட். காலேஜ் ஃபைனல் இயர், ஸோ கொஞ்சம் சில்லாக தான் போயிட்டு இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். சொல்லுப்பா, போன சீசன் வந்து எப்படி முடிஞ்சுது? ஒரு மாதிரி பயங்கரமா ப்ராமிஸ் பண்ண ஒரு சீசன் ஸ்டார்டிங்ல, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டல்லா போய் எங்க போய் முடிஞ்சதுன்னு யாருக்கு அந்த நிலைமையில போய் முடிஞ்சிருச்சு. எப்படி இருந்துச்சு? பல விஷயங்கள் ஆஃப் த ஃபீல்ட் நடந்துச்சு, பட் ஆன் த ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு வந்து அந்த சாம்பியன்ஸ் லீக் அந்த லாஸே வந்து அந்த அதை டைஜஸ்ட் பண்றதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக் சூப்பரா ஆடினோம், லீட் இருந்துச்சு. ஈவன் செகண்ட் கேம் கூட வந்து அல்டிமேட்லி இட் பாயில் டவுன் டு தட் ரெட் கார்டு. ஏன்னா அந்த ரெட் கார்டுனால வி ஹேட் டு டேக் லமின் யமால், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் த பிட்ச் வெரி ஏர்லி இன் தட் கேம். அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி தே டிட் த டேமேஜ். ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க என்டையர் சாம்பியன்ஸ் லீக் ரன் பாத்தீங்கன்னாலே இட் ஹேட் வி அந்த கேம் ஜெயிச்சிருந்தோம்னா கண்டிப்பா ஒரு டீப் ரன் கொடுத்துருக்கலாம் இன் மை ஒப்பீனியன். ஏன்னா ஸ்குவாட் இருந்துச்சு, டாக்டிக்ஸ் இருந்துச்சு இந்த சீசன். ஸோ அது ஒன்று. அப்புறம் அதர் தென் தட் த்ரூ அவுட் த சீசனே வந்து இந்த ஜாவி கன்ஃபியூஷன், இருக்க போறாரா இருக்க மாட்டாரா, ஃபர்ஸ்ட் இருப்பேன்னாரு. அதுக்கப்புறம் மிட் சீசன் வந்து நான் இந்த சீசனுக்கு அப்புறம் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருப்பி வந்து போர்டு வந்து we are showing faith in Javi, we want to keep him ன்னு சொல்லிட்டு சீசன் முடிஞ்சவொடனே சாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து எனக்கு ஒரு மாதிரி என்ன பிஹைண்ட் த ராகவ், சீன்ஸ் என்ன. அது சொல்லு, அதெல்லாம் கேட்டேன். நீ சொல்லு, பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடந்துச்சு? எனக்கு நோ ஐடியா வாட் வாஸ் ஹேப்பனிங். ஏன்னா வந்து ஐ வாஸ் ஹாப்பி வித் லைக் ஆஃப்கோர்ஸ் இந்த சீசன் வந்து ட்ரோஃபி வைஸோ இல்ல இந்த வயசோ வந்து வி வரண்ட் அப் டு த மார்க் அவர் யூஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ். பட் அதுவும் ஏன்னா அவன் கேட்ட சைனிங்ஸ் அவனுக்கு கிடைக்கல. அவன்கிட்ட வந்து சைனிங்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லோன் சைனிங் தான் மெயினா கொண்டு வந்தோம். தட் இஸ் ஜாவ் ஃபிலிக்ஸ் அண்ட் ஜாவ் கன்செலோ ஆன் லோன். அதுவுமே வந்து ஒரு ஹிட் அண்ட் மிஸ் மாதிரி தான். அந்த அப்பப்போ அந்தந்த கேம்ல ஸ்டெப் அப் பண்ணாங்க. பட் எப்போ பீக் ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சோ அப்போ வந்து தேவர் அகைன் ஃபால்டரிங். ஸோ ஐ வாஸ் லைக் சரி இன்னொரு நெக்ஸ்ட் சீசன் போகும்போது சரி இந்த சீசன் சைனிங் கொடுக்கல, அடுத்த சீசன் வந்து கேட்ட சைனிங்ஸோட இது பண்ணி புஷ் பண்ணுவாங்கங்கிற தாட் ப்ராசஸ்ல தான் ஐ தாட் தேவர் ட்ரஸ்டிங் ஜாவி. பட் அகைன் எப்படி சொல்றது, கைண்ட் ஆஃப் லைட்டா ஸ்டேல் ஆயிடுச்சு டுவர்ட்ஸ் தி எண்ட். லைக் ரொம்ப மேஜர் ப்ராக்ரஸ் இல்ல, ஒரு மாதிரி டாக்டிக்கல் ஃபிளெக்சிபிலிட்டியே இல்லாம போச்சு. வெரி ப்ரெடிக்டபிள் ஃபுட்பால் ஆட ஆரம்பிச்சிட்டோம். லாலிகாலையும் வந்து இந்த சின்ன சின்ன மிட் டேபிள் டீம்ஸ் கூட வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ரிசல்ட் வர மாதிரி போச்சு டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த சீசன்லாம். அப்புறம் நிறைய இந்த மாதிரி பிளேயர் பயஸ், ஸ்பானிஷ் பிளேயர் பயஸ் நிறைய இருந்துச்சுன்னு ஒரு ஃபீலிங். ஸோ அதெல்லாம் வந்து ஐ ஃபீல் அல்டிமேட்லி ஒரு லெட் டு த சாக்கிங் ஆஃப் ஜாவி இன் மை ஒப்பீனியன். ஸோ டு யூ திங்க் இட் வாஸ் த ரைட் டிசிஷன்? அதான் என் கேள்வி. அதாவது ஆஸ் அ ஃபேன், அதாவது நாங்கெல்லாம் அவுட் சைடர்ஸ், நாங்க 1000 பேசுவோம். உள்ள கிளப்ல நடக்கிறத ஃபேன்ஸ் நீங்க தான் பாக்குறீங்க. ஸோ யூ ஆர் சேயிங் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்த டாக்டிக்ஸ் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது, பட் கடைசியில ஒன்றும் இல்லாத மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லி. டு யூ ஃபீல் இட் வாஸ் த ரைட் டிசிஷன் டு லெட் ஹிம் கோ அட் திஸ் டைம்? அட் திஸ் டைம் எஸ். ஏன்னா வந்து ஐ ஃபெல்ட் இப்போ ஃபார் த கிளப் டு மேக் மேஜர் ப்ராக்ரஸ் சம்திங் நியூ ஹேட் டு பி டன். எதர் என்ன நீங்க நிறைய மேஜர் பிளேயர்ஸ் செல் அவுட் பண்றீங்களா இல்ல கோச்சை மாத்துறீங்களா, தட் இஸ் சேஞ்சஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் கிளப் டு கிளப். இப்போ செல்சி எல்லாம் பாத்தீங்கன்னா 2 பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல. பிளேயரும் கிளியர் பண்ணிட்டே இருக்காங்க, வாங்கிட்டே இருக்காங்க, மேனேஜரும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஃபார் அஸ் ஐ ஃபெல்ட் தட் ஓகே, ஒரு மேனேஜர் சேஞ்ச், அதுவும் என்னன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் ஆஃப் அ மேனேஜர் கொண்டு வரணும். லைக் ஜாவி வந்து ஒரு யங் மேனேஜர், அப்கமிங் மேனேஜர், நாட் சோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் when it comes to European football. So இப்போ சேஞ்ச் பண்றோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் ஆஃப் அ மேனேஜர். ஸோ நான் வந்து ஐ வாஸ் வெரி கீன் ஆன் நாகல்ஸ்மன். ஏன்னா வந்து ஆஃப்டர் யூரோஸ் அப்பரண்ட்லி ஹிஸ் கான்ட்ராக்ட் வாஸ் சப்போஸ் டு எக்ஸ்பயர், பட் ஹி இஸ் கோயிங் டு கண்டினியூ இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் அந்த மாதிரி ஒரு மேனேஜர், ஒரு நாகல்ஸ்மன். ஏன் அந்த மாதிரி ஒரு மேனேஜர்? அவனும் யங் அப்கமிங் மேனேஜர் தானே.
சி பட் ஆனா த திங் இஸ் மூணு பேருமே நாகல்ஸ்மனும் பாத்தீங்கன்னா ஜாவி அண்ட் ஃபிளிக் மூணு பேரோட டாக்டிக்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப வேரியேஷன் கிடையாது. லைக் இட் இஸ் சம்வாட் ஆன் த சிமிலர் பிரின்சிபல்ஸ் தான். பட் எனக்கு நாகல்ஸ்மன் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா தட் வென் ஹி என்ன சொல்றது தட் ஹி வாஸ் வெரி ரூத்லெஸ். irrespective of இப்போ யூரோஸ்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வேர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கப்புறம் வந்து apparently was reduced to the bench ஏன்னா he was not following the instructions given by Nagelsmann. He was பரவாயில்ல, பயர் லெவர்கூசனோட பெஸ்ட் பிளேயர், புண்டஸ்லீகாவோட பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த சீசன், டசன்ட் மேட்டர், நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நீ ஃபாலோ பண்றியா, டீம் டாக்டிக்ஸ் படி ஆடுறேன்னா யூ ஆர் இன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினரியன் தேவைன்னு ஐ ஃபெல்ட். ஏன்னா லாட் ஆஃப் பிளேயர்ஸ் வர் பீங் வெரி லெத்தார்ஜிக். லைக் ஓகே நம்ம ஸ்பாட் தான், நம்ம டீம்ல இருக்கோம், நம்மள எப்படியும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சு டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த சீசன். பிகாஸ் சி அரோஹோ வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயர்ஸ், பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த சீசன் ரொம்ப மிஸ்டேக்ஸ். எவ்ரி கேம் ஹி வாஸ் கிவிங் அவே த பால், இல்ல ஒரு 1v1ல ஒரு அன்னெசரி ஃபவுல். ஸோ அவனை பெஞ்ச் பண்ணாதான் he will know okay I am making a mistake, I need to step ஆனா up. ரிப்ளேஸ்மென்ட் இல்லையேப்பா, நீ பெஞ்ச் பண்றேன்னு சொல்றது ஈஸி, யார் உள்ள கொண்டு வருவ? அதுதான் ஐ சி. இப்போ சென்டர் பேக்ஸ்ல வந்து we had depth, அது வந்து that was one place. other places okay I'll agree. இப்போ ஸ்ட்ரைக்கர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போன சீசன் ஃபுல்லாவே வந்து லெவன்டாஸ்கி was off form. We got Vitor Roque from Brazil for 30 million. அவனை சீக்கிரம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஜனவரியிலேயே கொண்டு வந்தோம் டு so that he gets adapted. அவனுக்கு கேம் டைமே கொடுக்கல, அவனுக்கும் ஜாவிக்கும் நடுவில் சண்டை. அந்த அந்த மாதிரி திங்ஸ் வர் நாட் இன் ஃபேவர் ஆஃப் ஜாவி even if he tried. இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, அதாவது போன ஒரு ஹாஃப் சீசனுக்கே வந்து லமீன் யமால் ஆடினா, அந்த இடத்துல வந்து ரஃபீனியா இருக்கான், ஃபெர்ரன் டாரஸ் இருக்கான், வேற யார் இருக்கா அந்த பொசிஷன்ல. மெயின் டூ பிளேயர்ஸ் ஹூ வொர்க் சைட் ஃபார் கம்பைன் 100 மில்லியன் நினைக்கிறேன். ஆளுக்கு 50 மில்லியன் போட்டு வாங்குச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி ரெண்டு பேருமே இருந்து ஐ திங்க் they also came back from injury. ஆனா வந்துமே he still preferred Lamine Yamal to play there. கரெக்டா? அதே மாதிரி லெஃப்ட் விங்ல பாத்தீங்கன்னா வந்து he had இந்த ஜாவோ ஃபெலிக்ஸ் இருந்தா அண்ட் இன்னொருத்த யாரோ இருந்தாங்க, யார் இருந்தா அந்த சைட் பிளாங்க்ல? மோஸ்ட்லி வந்து we played Rafinha, like once Rafinha fit ஆனதுக்கு அப்புறம் we played Rafinha on the left and Ivan on the right. Yamal on the right. Yamal on the right. இப்போ எனக்கு என்ன சொல்றேன்னா, பெட்ரி வந்துருவான் இன்ஜுரி முடிஞ்சு, கேவி இஸ் நவ் தேர், குண்டோகன் இருக்கான், அதுவே சாலிட் மிட்ஃபீல்ட் அந்த மூணும். கரெக்டா? இப்போ இந்த விங்ஸ்ல வந்து இதுவே என்ன நிக்கோ வில்லியம்ஸ் ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். அதை பத்தி அப்புறம் வருவோம். நவ் கமிங் டு திஸ் சீசன், ரொம்ப ஏர்லியா கேட்கறது வித்வுட் டிஸ்கசிங் எனிதிங், இப்படி ஒரு ஸ்டார் ஸ்டார்டட் லைன் அப் இருக்கு. ஸ்டார் ஸ்டார்டட்ங்கிற போது ஒன் ஆஃப் த டீம்ஸ் தட் எவ்ரிஒன் வில் ஆப்வியஸ்லி லுக் அவுட் ஃபார் அப்படி சொல்றேன். ஏன்னா அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கிற டீம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு லீவண்டோஸ்கி, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு குண்டோகன்ல இருக்கும்போது ஒரு நல்ல ஜெல் ஆகக்கூடிய ஒரு டீம் இருக்கு. இப்படி இருக்கும்போது ரியலிஸ்டிக்லி நீ என்ன இந்த சீசன்ல எதிர்பார்க்கற? ரியலிஸ்டிக்லி அட்லீஸ்ட் winning the La Liga title, like க்ளோஸா போய் தோத்தா கூட பரவாயில்ல, பட் it should be very competitive. Preferably, like of course winning the La Liga, then cup competitions. சரி, எனக்கு வந்து either winning a cup competition or a very deep Champions League run, ஒரு semi-final வரைக்கும். So if we go till a semi-final, I will exempt in the cup competition இது. But if we get knocked out very early in the Champions League, then one of the cup competitions is a must. இல்ல நான் எது கேட்கறேன்னா, இப்போ ரியலிஸ்டிக்கலி we've seen Hansi Flick at Bayern, Bayernலாம், and we know what he's achieved with Bayern. I think treble அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன்ல, 6 trophies ஜெயிச்சாங்க. 6 trophies ஜெயிச்சாங்க அந்த சீசன். treble on 6 treble மாதிரியா அந்த சீசன்? ஆமா. So we know what is capable of. நம்ம வந்து சும்மா டிஸ்கவுண்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட பேக்லாஷ் இருந்துச்சு பார்சிலோனா ஃபேன்ஸ். எதுக்குடா ஃபிளிக் அப்பாயிண்ட் பண்றீங்க? எனக்கு புரியவே இல்லை. டே அவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்கா, உங்களுக்கு ஃபிளிக்ல என்னடா பிரச்சனை இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ லுக்கிங் அட் வாட் நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்க, வாட் ஆர் யூ கோயிங் டு எக்ஸ்பெக்ட் டு see from Hansi Flick this season in terms of எப்படி ஆன் த பால் ஆடுவீங்க, ஆஃப் த பால்? நீ சொல்லியிருந்த ஜாவிக்கும் ஃபிளிக்குக்கும் நாகல்ஸ்மனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு. பட் ஜாவிட் இருந்து ஃபிளிக்கை டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு நீ என்ன பாக்குற? ஜாவிட் இருந்து ஃபிளிக்கோட டிஸ்டிங்ஷன் வந்து அட்டாக்கிங் பேட்டர்ன்ஸ் தான்.
இப்போ லைக் என்ன லைக் we have to accept the reality. இப்போ வந்து அந்த டிக்கி டாக்கா ஃபுட்பால் ஆடுறதுக்கான குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் இன் ஜெனரலி த்ரூ அவுட் த வேர்ல்டே வந்து தெர் இஸ் கிடையாது. தட் அந்த டைப் ஆஃப் பிளேயர்ஸே வந்து இப்போ கிடையாது. ஸோ இஃப் வி அதுக்கு ஏத்த மாதிரி we have to adapt our tactics. And நீ ஸ்டில் பார்சலோனாவோட டிஎன்டெல் டிக்கெட் டாக் இன்னும் பச்சை குத்திருக்குன்னு நினைக்கிறியா? இல்ல 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 அதுதான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி ஃபிளிக்கோட சைனிங் வந்து நிறைய பேர் வேற அப்போசிங் ஏன் ஃபிளிக் சைன் பண்றோம் ஏன் ஃபிளிக் சைன் பண்றோம். தோஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் லைக் பார்சா டிஎன்ஏ நம்ம டிக்கி டாக்கா தான் ஆடணும் இன்னும் சிங்கிள் பிவட் வச்சு தான் ஆடணும் அப்படின்னு தோஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் அகேன்ஸ்ட் ஃபிளிக். ஐ எம் வித் ஃபிளிக். ஏன்னா வந்து ஐ நோ இப்போ இவ்வளவு சீசன் நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அந்த இது ஒர்க் ஆகல. Modern football is more based on physicality, speed, and more on those than your flair and your technique. So, இப்போ நம்ம கிளப்ல பாத்தீங்கன்னா பெட்ரி, டியாங், we have those players with flair. இவங்களையே வந்து நம்ம இன்னும் இம்ப்ரோவைஸ் பண்ணி அந்த பிசிக்காலிட்டி ஆஸ்பெக்டும் அந்த குவிக் ஃபாஸ்ட் பிளேயர்ஸ் ஆன் த விங்ஸ் ஆட் பண்ணோம்னா இமேஜின் ஹவு அன்ஸ்டாப்பபிள் a team can be. நீங்க வந்து டைரக்ட் உங்களை இப்போ நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்பெயின் இன் யூரோஸ். அவங்க வந்து பாலும் வச்சு ஆடினாங்க. பால் கிடைச்சோன்னு டக்குன்னு விங்ஸ்ல ரிலீஸ் பண்ணி கவுண்டர் அட்டாக்கும் ஆடினாங்க. ஒரு மாதிரி டோட்டல் ஃபுட்பால் ஆடினாங்க. ஸோ தட் இஸ் இன் மை ஒப்பீனியன் ஃபிளிக் கேன் ஹேவ் தட் விஷன். ஏன்னா ஹி ஹேஸ் த பிளேயர்ஸ் டு டூ தட். பெட்ரி இருக்கான். இப்போ விங்ஸ்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் யமால் அண்ட் நிக்கோ வில்லியம்ஸ். மோஸ்ட்லி நிக்கோ வில்லியம்ஸ் வந்துருவான். ஸோ நிக்கோ வில்லியம்ஸ் அண்ட் யமால் attacking 1v1 threats on the wing la. Then you have Lewandowski or experienced ana striker who should play box ulla. ஏன்னா இது வரைக்கும் ஜாவி கீழே பாத்தீங்கன்னா வந்து இறங்கி 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 லிங்க் அப் பண்ணி ஆடிட்டு இருந்தான். ஸோ தட் வில் பி ஒன் ஆஃப் த மேஜர் டிஃபரன்சஸ். இப்போ ஒரு ஃபிளிக்கோட சிஸ்டம் இஸ் மெயின்லி a 4-2-3-1. So அதுல வந்து you already have one player who is going to play in that attacking midfield role. So வந்து striker வந்து கீழ இறங்கி ஆட தேவையில்லை. That is already one major difference. Xavi system. நீ ஸ்டார்டிங் எனக்கு சொல்லு, அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணு. ஸ்டார்டிங் லைன் அப் எப்படி இருக்கும்? சரி, ideally if nobody is injured, Ter Stegen in goal. அதான்ப்பா ஊரே அழுகுது, அவனை எப்படிடா மாத்துவீங்க அப்படின்னு. அது என்னன்னே தெரியல. அது எப்போ மாத்துறாங்க, அதெல்லாம் கிவ் அப் பண்ணியாச்சு. அது எப்போ மாத்த போறாங்கன்னு தெரியல. சென்டர் பேக் வந்து குண்டே அட் ரைட் பேக் தான். ஸோ குண்டே அட் ரைட் பேக், அரௌஹோ அண்ட் குபார்சி இல்ல அரௌஹோ அண்ட் கிறிஸ்டன்சன் அட் சென்டர் பேக், பால்டே அட் லெஃப்ட் பேக். ஸோ அந்த ஹிம் ரிட்டர்னிங் ஃப்ரம் இன்ஜுரி அகைன் அ பிக் பூஸ்ட். அப்புறம் ரெண்டு சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ் வந்து ஐடியலி ரைட் நோ Gavi இன்னும் 100% fit இல்ல. So immediately I won't force him into the 11. I'll go De Jong and Gundogan holding la. Ahead of them Pedri, left la Nico Williams, right la Yamal, up top Lewandowski. இது ஒரு சூப்பர் லைனா பாச்சே. இது நம்ம குறை சொல்ற மாதிரி இல்லையே எதுவுமே. இது குறை சொல்ற மாதிரி இல்ல. ஆனா பிரச்சனை எங்க வரும்னா டிஃபென்சிவ் டிரான்சிஷன்ல திருப்பியும் அந்த ரெண்டு பேர் எப்படி ஆடுறாங்கிறது தான். ஏன்னா போன சீசன் பிரச்சனையே வந்து டியாங் வந்து how like he's a very good ball progressor, ஆனா டிஃபென்சிவ்லி பாத்தீங்கன்னா ரொம்ப he gets exposed. அதனாலதான் வந்து நாங்க கிறிஸ்டியன்சன்ல ஸ்டேடியம் போட்டு ஆட வேண்டியதா போச்சு போன சீசன். இல்ல இப்போ அதான் நான் கேட்கணும். இந்த டியாங் வந்து பயங்கரமான ஒரு வேர்ல்ட் லெவல் பிளேயரு, ஒரு பயங்கரமான பொட்டன்ஷியல் டு பி வேர்ல்ட் கிளாஸ் பேலன் டேர்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் சொல்றது ஒரு 3-4 இயர்ஸ் அந்த பார்சலோனா சைன் பண்ண டைம்ல. ஹவு டிட் திஸ் ஹியூஜ் டிராப் ஹேப்பன்? ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எப்படியாச்சும் கையெடுத்து கும்பிட்டாங்க, தம்பி நீ கிளம்பு, உன்னை வச்சு என்னால பண்ண முடியாது, நீ இவங்க யுனைடெட் கூப்பிடுறாங்க, நீ போயிட்டு வான்னு சொல்லியும் நான் போக மாட்டேன் அப்படின்னா. அண்ட் நீ ஹைலைட் பண்ண இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எப்பவுமே டிஃபென்சிவ் பொசிஷன்ஸ்ல வந்து நோ மேன்ஸ் லேண்ட்ல நிக்கிறான். அந்த பிளேயரையும் பிடிக்காம இந்த சைட் பிளேயரையும் பிடிக்காம நடுவுல நிப்பான். லைக் அப்படி எப்படிதான் அந்த பிளேயரை வந்து யூஸ் பண்றதுன்னு நினைக்கிறேன். லைக் ஃபிக் வேற மாதிரி யூஸ் பண்ணுமா இல்ல இட் இஸ் ஹவ் இட் இஸ் அந்த மாதிரி? See, in my opinion வந்து டியாங் சைனே பண்ணிருக்க கூடாது. ஏன்னா வந்து இந்த சிஸ்டம் வேற, அவன் கேப்பபிலிட்டிஸ் வேற, அவன் ஸ்கில் வேற. இப்போ அவனை ஒரு யுனைடெட்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பின்னாடி ஒரு கசமீரோவோ ஒரு கோபி மெயினோவோ ஆடுறான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட டர்ட்டி ஒர்க் எல்லாமே அந்த இன்னொரு மிட்ஃபீல்டர் பண்ணுவான். ஸோ ஆப்வியஸ்லி ஹி வில் மேக் யூ லுக் வேர்ல்ட் கிளாஸ். இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா when he came, Busquets was edging towards his end of the career.
ஸோ அவனும் ஸ்லோ ஆகி அவனும் வந்து லைட்டா டிஃபென்சிவ்லி எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சதுனால அவனோட ஃபிளாஸ் வாஸ் வெரி எவிடென்ட். இப்போ ஒன்லி வே தட் வி கேன் ஃபிக்ஸ் எப்படின்னா ஹேவ் சம்ஒன் டூ த டர்ட்டி ஒர்க். அது வந்து ஐடியலி ஒரு பிவட் சைனிங் பண்ணியிருக்கணும் இந்த சம்மர் இன் மை ஒப்பீனியன். என்னதான் வந்து யங்ஸ்டர்ஸ் சூப்பரா ட்ரைனிங்ல பெர்ஃபார்ம் பண்ணாலும் தே ஆர் ஸ்டில் யங்ஸ்டர்ஸ். உங்களுக்கு வந்து அந்த பிக் சாம்பியன்ஸ் லீக் நைட்ஸ்ல வந்து ப்ரெஷர் இல்லாம ஆடுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் வேணும். ஸோ அங்கதான் வந்து ஒரு மிக்கேல் மெரினோவோ இல்ல ஒரு ஜூபிமெண்டியோ இல்ல ஃபர்கெட் இட் ஒரு ஜோஷ்வா கிமிச், ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், ஒரு ஜோஷ்வா கிமிச்சோ. ஸோ ஒன் ஆஃப் தீஸ் 3 பிளேயர்ஸ் என்ன அட்வான்டேஜ் கொடுப்பாங்கன்னா தே வில் டூ யுவர் டர்ட்டி ஒர்க். மேட்ச் ஃபுல்லா அவனை ஃபுட்மாப் ரேட்டிங்லாம் பார்த்து ஐயோ இவெல்லாம் பிளேயரான்னு சொல்ற மாதிரி க்ரௌடும் இருக்கு. பட் தோஸ் ஹூ ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் த டாக்டிக்ஸ் தே வில் நோ இவன் டர்ட்டி ஒர்க் பண்றான், சரி இவன் நின்று ஹோல்ட் பண்ணி ஆடிட்டான்னா அப்புறம் அடுத்து டியாங் பால் எடுத்துட்டு கேரி பண்ணலாம். இன் மை ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனை ஃபர்ஸ்ட் பார்சாக்கு சைனே பண்ணிருக்க கூடாது. இது நான் சொன்னா நிறைய பேர்கிட்ட இருந்து என்ன ஹேட்ரட் வரும். பட் அதுதான் உண்மை இன் மை ஒப்பீனியன். அது கரெக்ட். ஐ திங்க் அதான் எனக்கு ஏன்னா யுனைடெட் அப்படி கேட்கறாங்க. அப்போ நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கதான் இருந்தான். அண்ட் இஃப் ஐம் நாட் ராங் அவன் தான் லாலிகாவோட ஹையஸ்ட் ஏர்னர். ஐ திங்க் ஈவன் மோர் தென் எம்பாப்பே. இப்போ 600,000 a week. எவ்வளவு நாள் இந்த கான்ட்ராக்ட்ல எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 years ஆச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 years இருக்கு. அதான். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இன்சேன்லி கிரேசி. பட் 4-2-3-1 ஃபார்மேஷன் சொல்லியிருந்தேன். அப்படியே டச் அப் ஆன் பிளேயர்ஸ் நாட் பீங் ஃபிட் எட். ஸோ இன்ஜுரி கிரைசிஸ் பார்த்தோம்னா இன்னும் என்ன விஷயம் அங்க? ஓகே, பெட்ரி வந்து த இன்ஜுரி இன் யூரோஸ். ஸோ அது வந்து ஸ்டில் நாட் ஷுர் வென் ஹீல் பி பேக். ஷுட் பி பேக் வெரி சூன். பட் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். சேம் ஃபார் டியாங். He is back in training, but how match fit he is, no idea. Gavi again, he is also back in training from his ACL injury, so he's on field. But playing wise, they are saying or November, December ஆயிடும்ங்கறாங்க for him to be completely fit. So in my opinion, Gavi rush பண்ணாதீங்க, ஃபுல்லா ரிகவர் ஆகட்டும். கம்ப்ளீட்லி ரிகவர் ஆனதுக்கு அப்புறம் bring him back. Araujo again, the injury that he suffered in Copa America for Uruguay, so he has decided to go for a surgery. ஏன்னா வந்து this has been recurring injury தான். அந்த hamstring injury வந்து it's been happening again and again, so he has decided to go for a surgery and is ruled out for this year. 2024 la there is no Araujo coming back. Oh, that's crazy. So Araujo of course in the Copa America la நடந்த injury வந்து that was hamstring injury திருப்பியும். So that has been ஒரு frequent injury for him which has been occurring திருப்பியும். So அதனால he is decided for the surgery and he is out for this entire year. So most probably January February 2025 la தான் we'll be seeing Araujo again. அப்புறம் அன்சு ஃபாட்டி திருப்பியும் வந்து ஒரு சின்ன அவனை மறந்தே போயிட்டேன் நானு. இப்பதான் வந்தான். ட்ரைனிங்லாம் வந்து லைக் ப்ராபப்லி லுக் லைக் ஃபிளிக் வந்து அவனை ஸ்ட்ரைக்கரா மாத்துறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு பார்க்கும்போது திருப்பியும் ஒரு ஸ்லைட் ஃபுட் இன்ஜுரி. இது வந்து ரொம்ப மேஜரான இன்ஜுரிலாம் இல்லை, லைக் ஷுட் பி பேக் இன் a few weeks. ஸோ அன்சு ஃபாட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் மோஸ்ட் லைக்லி வில் பி யூஸ்ட் அஸ் அ பேக்கப் ஸ்ட்ரைக்கர் மாதிரி. ஏன்னா அந்த நீ இன்ஜுரினால வந்து இஸ் லாஸ்ட் அ லாட் ஆஃப் பேஸ். அந்த ஏர்லியா இருந்த பேஸ் வந்து ரொம்ப போயிடுச்சு. ஸோ அதனால வந்து இப்போ தேர் ஃபோக்கஸிங் ஆன் இஸ் ஃபினிஷிங் டெக்னிக், ஸோ தட் அவனை ஒரு லெவன்டாஸ்கிக்கு ஒரு பேக்கப்பா யூஸ் பண்ணலான்னு ஒரு பிளான். ஸோ இதுவே ஆப்போசிட் சைட் ஆஃப் இன்ஜுரி நியூஸ் வி ஹாவ் ஒரு பால்டே ஹூஸ் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. ஸோ கம்ப்ளீட்லி மேட்ச் ஃபிட். இப்போ ஒரு க்ளோஸ் டோர் ஃப்ரெண்ட்லி கூட நடந்துச்சு. ஸோ ஹி பிளேட் த கேம் அஸ் வெல். அப்புறம் ஜூலியன் அரௌஹோ. ஸோ ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ, லாஸ் பாமாஸ்ல வந்து ஹி வாஸ் ஆன் லோன் லாஸ்ட் சீசன். ரைட் பேக் ஆடுவாரு. So he in the 2 games against Real Madrid he performed very well, and throughout the season also he got very consistent minutes. So avana or backup option vechikalannu they brought him back from Las Palmas. So he is also again coming from an injury, so avarum thirupi fit. So major crisis வந்து midfield தான், because Pedri, De Jong, Gavi மூணு பேரும் வந்து இப்போதைக்கு injured. ஸோ ஃபுல் இப்போ ஃபிளிக் வந்து மோஸ்ட்லி அகாடமி பிளேயர்ஸ் அண்ட் சூன் குண்டோகான் திருப்பி வந்துருவாங்க
from holidays. So then Fermin Lopez, எனக்கு தெரிஞ்சு this season he's going to play a very important role, at least in the beginning of the season. ஏன்னா போன சீசனே பார்த்தீங்கன்னா வந்து as a player who comes off the bench, ரொம்ப மினிட்ஸ் கிடையாது, he scored 10 goals for a player who is coming. ஏன்னா அதுக்கு முந்தின சீசன் பார்த்தீங்கன்னா he was on loan to a third division team. ஸ்பெயின்ல வந்து he was playing in the third division. He came back. Javi, he saw some, ஏன்னா இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ப்ரொஃபைல். இப்போ பெட்ரி, கேவி, டியாங்லாம் பார்த்தீங்கன்னா யுவர் மோர் ட்ரெடிஷ்னல் மிட்ஃபீல்டர்ஸ். இவர் எப்படின்னா அந்த மோர் ஆஃப் த கோல் ஸ்கோரிங் டைப், பாக்ஸ்ல ரன் கொடுப்பாரு, ஹில் பி ஸ்ட்ரைக்கர் முன்னாடி ரன் போட்டு he will give you that option. So a different profile on a player. So last season off the bench he was able to score 10 goals and provide a few assists. So in the season, considering we have an injury crisis and we are playing a 4-2-3-1 system, so on the attacking midfielder role he could be very very suitable. So இதுதான் வந்து அந்த injury crisis part of நம்ம பேசிட்டு இருந்தது. அதான் ஐ மீன் இன்ஜுரி கிரைசிஸ் இவ்வளோ இருக்கிற ஒரு வீக் இருக்கட்டும். நம்ம ஐ வாண்ட் ஃபோக்கஸ் ஆன் 3 signings which are heavily linked with Barca. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இப்போதைக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன ராகவ்? அந்த 1:1 இதுக்கு வந்துட்டீங்களா? ஏன்னா ரீசென்ட்லி நான் எங்கேயோ படித்தேன், நைக்கோடைய டீல் 125 million 130 million சீசன் என்னமோ டீல் வந்து பேசி இட்ஸ் வெரி க்ளோஸ் டு பீங் ஃபைனலைஸ் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் பார்த்தேன். 10-year deal. So effectively you are earning 1 billion இதுல இந்த டீல்ல மட்டும் 10 yearsக்கு. ஸோ அது எந்த நிலைமையில இருக்கு அண்ட் வாட் இஸ் த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இப்போ? See right now அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஷர்ட் டீல் வந்து நைக்கிக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன்னா there were talks that நைக்கி வந்து ரினியூ பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, பட் அல்டிமேட்லி நைக்கி வந்து கொடுத்துட்டாங்க. apparently this is the highest paid contract for a football club in terms of shirt sponsor. So அது கொடுத்துட்டாங்க. Like you said, 1 billion, approximately a billion. இன்னும் வந்து like officially some details are remaining. So அது வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. So I feel we are heading towards 1:1 towards இந்த சீசன் நடுவுலையாவது அது கண்டிப்பா வந்துரும். If not this window, at least towards the end of this year. ஏன்னா அந்த நைக்கி டீல் வந்துரும். அப்புறம் few more sales, ஏதோ ஃபவுண்டேஷன் சம் ஈவன் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த ஸ்பெசிஃபிக்ஸ், பட் ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன்ல ஏதோ ஸ்டேட்ஸ் சேல் பண்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா we don't have to sell any players and we will be back to 1:1 deal. அதுவே வந்து signings in terms of financial situation அதுதான். So even at least if not this summer, at least by January or next summer we should be back on track. Like regular-ஆ வந்து வர இன்கம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு we should be able to அங்கேயே ஸ்டாப் பண்ணி வாட் இஸ் தி சிச்சுவேஷன் ஆன் தி ஸ்டேடியம்? அது எப்போ முடியும்? என்ன எப்படி போயிட்டு இருக்கு? Ideally டிசம்பருக்குள்ள they are saying the reconstruction will be done. So in the season half or in January we should be back to Camp Nou. Oh, nice. So coming to the signings, நீ ஏற்கனவே சொல்லியிருந்த I also feel Nico Williams is very very close to getting done ன்னு நினைக்கிறேன். somewhere 45 million 50 million நினைக்கிறேன்ல Nico Williamsக்கு. 58 million release clause வந்து it is there, so they are going to be paying it upfront. No, இந்த installment பிரச்சனையே கிடையாது. Directly they are going to pay the release clause. Do you think it's worth it? See, இப்போ எனக்கு பிரச்சனை என்னன்னா, எனக்கு இது இப்போ we thought Ferran Torres could be that player. Ferran Torresum அந்த அளவுக்கு வரல. அதுதான் நான் கேக்குறேன். I think Rafinha and Ferran Torres both are failure of signings. ஏன்னா 50 million each. எனக்கு ரஃபீனியாக்கும் அவன் லீட்ஸ்ல விளையாடி இருக்கான், பட் 50 million கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் I don't think he was that big of a player லீட்ஸ்ல. The same with Ferran Torres. மேன் சிட்டியில் இருக்கும்போது கூட அப்படி ஒரு பயங்கரமான பிளேயர்லாம் இருந்தா அவன் மேன் சிட்டி வித்திருக்கவே மாட்டாங்க. டு பி ஆனஸ்ட், அவங்க சாணையை வித்தது வேணா, சாணையை அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாங்க ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு. பட் அதை தவிர அவங்க வித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி தான் வித்தாங்க. ஸோ எனக்கு அதான் அந்த ரெண்டுமே ஒரு ஃபெயிலியர் ஆஃப் சைனிங்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. 50 million 100 million அது ரெண்டு பேரையும் போட்டு வாங்கினது. இப்போ இன்னொரு இது வந்து நிக்கோ வில்லியம்ஸ் 50 million. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த யூரோஸ்ல வந்து he played well, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். his output is not there yet. பையன் வந்து கடைசி தேர்ட் வரைக்கும் பால் கொண்டு போயிடுவான், ஆனா அந்த கடைசி பினிஷிங் தான் பிரச்சனையா இருந்திருக்கு நிக்கோ வில்லியம்ஸ்க்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, லீவன்டோஸ்கிக்கு இதே தான் பிரச்சனை.
அந்த பாக்ஸ் வரைக்கும் போயிடுறான், உள்ளதான் அடிக்க மாட்டேங்கிற லெவன்டோஸ்கி. அதான் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை. அதனாலதான் ஐம் சேயிங் இஸ் இட் வர்த் ஆஃப் த 50 மில்லியன் அதை போட்டு ஸ்ட்ரெயிட்டா மெயின் டீம் கொண்டு வரதுக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ ஃபார் அஸ் த ப்ராப்ளம் இப்போ ரஃபீனியா ஃபெரான் டோரஸ் சொன்னீங்கல்ல. ஸோ ஃபெரான் டோரஸ் ஐ வில் அக்ரி, பட் ரஃபீனியா வந்து டு அன் எக்ஸ்டென்ட் ஐ வில் கைண்ட் ஆஃப் டிஸ்அக்ரி. ஏன்னா வந்து 50 மில்லியன் ஷோர், பிரீமியர் லீக்ல இருந்து வெளியே போற எந்த பிளேயருமே வந்து சீப்பா வர மாட்டேங்கிறாங்க. இப்போ பிரீமியர் லீக்ல இருந்து எக்ஸிட்ஸ் இன் ஜென்ரலா பாத்தீங்கன்னாலே, இப்போ செல்சியே பாத்தீங்கன்னா பேர் தெரியாத பிளேயர்லாம் வந்து 12 மில்லியன் 20 மில்லியன் சேல் பண்றாங்க. ஸோ இன் மை ஒப்பீனியன் அந்த அவுட் கோயிங்ஸ் ஃப்ரம் பிரீமியர் லீக் இன் ஜென்ரல் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ தட் இஸ் ஒன் ஃபேக்டர். அப்புறம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரஃபீனியா பாத்தீங்கன்னா வந்து எஸ் he may not produce that numbers as expected of a winger. ஒரு டபுள் டிஜிட் கோல்ஸ் ஒரு டபுள் டிஜிட் அசிஸ்ட் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட். பட் வித் ரஃபீனியா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா வந்து நாங்க டிஃபென்சிவா அந்த எக்ஸ்போஸ் ஆகிற டைம் வந்து he is one of the few wingers who will track back no matter what. நிறைய அட்டாக்கர்ஸ் அந்த பிரச்சனை உண்டு. அட்டாக்கிங் வைஸ் பிரில்லியண்டா இருப்பாங்க, பட் டிஃபென்சிவ்லி when you need the entire team to stay compact they won't. பட் ரஃபீனியா ஏன்னா போன சீசன் லைக் ஜூல்ஸ் குண்டே இருந்தப்போ ஓகே, பிகாஸ் ஜூல்ஸ் குண்டே பிரில்லியன்ட் 1v1, so we were able to hold. லமைன் யமாலும் குண்டேவும் சேர்ந்து they were able to do. பட் இதுவே கான்செலோ ஆடும் போது பாத்தீங்கன்னா கான்செலோ விட் கெட் காட், மேல போய் பால் லூஸ் பண்ணிடுவான், யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ஸ்ல வந்து ரஃபீனியா ரைட் விங் ஆடும் போது டிஃபென்சிவ்லி நிறைய ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. பிளஸ் இப்போ ரஃபீனியா வந்து ஒரு டெஃபினெட்லி நாட் அ ஸ்டார்டர், பட் ஐ வுட் பி ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் தட் ஐ வுட் லைக் டு கீப் இன் மை ஸ்குவாட். இப்போ எனக்கு டக்குன்னு ஒரு யமால ரெஸ்ட் பண்ணணும், பிகாஸ் நோ இட் இஸ் வெரி கிளியர் யமால் இஸ் கோயிங் டு பி த ஸ்டார்டர். 17 இருந்தாலும் சரி 16 இருந்தாலும் சரி he is going to be the starter. இப்போ எனக்கு யமால வந்து ரெஸ்ட் பண்ணணும் ஃபார் அ பிக் சாம்பியன்ஸ் லீக் வீக், பட் அட் த சேம் டைம் எனக்கு ஒரு டஃப் ஆப்போனன்ட் இருக்காங்க, ஒரு ஜிரோனா இல்ல ஒரு அத்லெட்டிகோ மட்ரிட் இருக்காங்க இந்த வீக்னா, ஐ வில் ஸ்டில் எனக்கு ரஃபீனியா ஸ்டார்ட் பண்ணியும் எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும் அந்த கேம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வெரி குட் ஸ்குவாட் பிளேயர், நாட் அ ஸ்டார்டர் பட் அ ஸ்குவாட் பிளேயர். பட் கம்மிங் பேக் டு த நிக்கோ வில்லியம்ஸ் பாயிண்ட், நீங்க சொன்னீங்க தட் ஐ அக்ரி வித் யூ. அந்த 1v1 இருக்கு, தட் பேஸ் இருக்கு, டெக்னிக் இருக்கு, பட் அந்த ஃபினிஷிங் இல்லை. பட் யூ கேன் டீச் ஃபினிஷிங் டு அ விங்கர், யூ கேனாட். அந்த பேஸும் அந்த அட்டாக்கிங் சென்ஸும் இட் இஸ் பில்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தது வந்து யூரோஸ் தான் பார்த்துருக்கீங்க, பட் as someone who is following La Liga, I have seen Nico Williams in Athletic Club Bilbao for a lot of games, and the quality வந்து he has that quality to make a difference. Like இப்போ ஸ்ட்ரெயிட் கம்பேரிசன் சொல்ல முடியாது, பட் ஃபார் எக்ஸாம்பிள் லியாவ் எடுத்துக்கோங்க. ஒரு ரஃபேல் லியாவ் ஒரு ஏசி மிலான்ல பாத்தீங்கன்னா முன்னாடி ஜிரூட் தான் இருக்காங்க. ஜிரூட் டசன்ட் ஹேவ் பேஸ், அந்த ரன் கிடையாது. பட் ஒரு லியாவ் இருக்கிற டீமும் ஒரு லியாவ் இல்லாத டீம்லயும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியல. அந்த மாதிரி சிமிலர் ப்ரொஃபைல். ஐ எம் நாட் சேயிங் தட் ஸ்டாச்சர் ஆஃப் அ பிளேயர், ஆஃப்கோர்ஸ் லியாவ் வெரி டிஃப்ரெண்ட் லெவல், வில்லியம்ஸ் டிஃப்ரெண்ட் லெவல், பட் அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய பிளேயர் தான் நிக்கோ வில்லியம்ஸ். ஐ ஹோப் இட் வுட் ஹவ் பீன் அன்சு ஃபாட்டி, பட் ஐடியலி பாத்தீங்கன்னா அன்சு ஃபாட்டி ஆன் த லெஃப்ட், யமால் ஆன் த ரைட், தட் வுட் ஹவ் பீன் த ட்ரீம். பட் இப்போ சர்க்கம்ஸ்டான்சஸ் பாத்தீங்கன்னா we are not sure how Ansu Fati is going to be. இருந்தாலும் how fit he is going to be throughout the season. ஏன்னா இன்ஜுரி, பார்சா அண்ட் இன்ஜுரிஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். சீசன் ஃபுல்லா எவ்வளவு ஒருத்தர் இன்ஜர்டா இருப்பான். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா getting Williams for 50 odd million is a good signing in my opinion. And அதுவும் like I said, difference in the system, ஃபிளிக் சிஸ்டம்க்கோ ஜாவி சிஸ்டம்க்கோ. ஃபிளிக் சிஸ்டம்ல அந்த அட்டாக்கர்ஸ்க்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு ஃபார் யுவர் விங்கர்ஸ் டு டேக் த பால், ட்ரிபிள், 1v1, அவன் பேஸ் யூஸ் பண்ணி ஆடுறதுக்கு. இதுவே வந்து ஜாவி சிஸ்டம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டிவான சிஸ்டம். ஹி வில் லைக் டு கீப் த பால் மோர், லைக் மெதுவா ப்ராக்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் குட் டு ஹாவ் அ வெரி ஃபாஸ்ட் விங்கர் ஆன் த போத் த விங்ஸ். Okay, a word about the other two signings.
டானி ஆல்மோக்கு ஒரு கேவலமான ஒரு பிட் கொடுத்தீங்க. பாக்குறவன்லாம் சிரிக்கிறான், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட் பண்ணீங்க. அண்ட் மிக்கேல் மெரினோ எவ்வளவு க்ளோஸ் நினைக்கிறீங்க? வில் ஐதர் ஆஃப் தம் கம்? டானி ஆல்மோ வந்து இஃப் வி வர் இன் அ குட் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன், இப்போ நீங்க ஒரு இப்போ எங்க கிட்ட ரொம்ப காசு இருக்கு, ஸ்பெண்ட் பண்ணலாம், ஸ்குவாட் ஃபில் பண்ணலாம் மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னா ஐ வுடன்ட் மைண்ட் டானி ஆல்மோ. ஏன்னா யூரோஸ்ல பார்த்தோம் that he stepped up when Pedri got injured. He gave the goals, gave the assist, clutch moments like he played. But எனக்கு பிரச்சனை with Dani Olmo is again one, where is he going to play? Second, injury prone. ஏன்னா லைப்சிக்லயும் பாத்தீங்கன்னா போன சீசனே வந்து he had around 4-5 injuries. எல்லா இன்ஜுரியும் வந்து he missed about 3 weeks, 4 weeks, 2 weeks, 3 weeks. அந்த இன்ஜுரி ரெக்கார்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம இப்படி ஒரு ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ல இருக்கோம், ஆல்ரெடி நம்ம மிட்ஃபீல்டர்ஸ் இன்ஜுரியில இருக்காங்கங்கிற போது அப்படி ஒரு இன்ஜுரி பிளேயர், ப்ரோன் பிளேயர் வேணுமா இஸ் த கொஸ்டின். அகைன் யூ கேன் சே ஒரு லெஃப்ட் விங் ஆடலாம், இல்லை ஒரு கேமா ஆடலாம். பட் பெட்ரி வந்துட்டா, நிக்கோ வில்லியம்ஸ் வந்துட்டா, அன்சு ஃபாட்டி திருப்பி வந்துட்டா, நீங்க எங்க அது இதுவே ஒரு டானி ஆல்மோ ஒரு ஃப்ரீ சைனிங்கோ இல்லை ஒரு 20 million ஒரு 30 million சைனிங் ஆனா ஓகே, அக்செப்டபிள். ஒரு ஸ்குவாட் பிளேயரா இருப்பான், we know what role he is going to play. அவுட் ஆஃப் யுவர் வே போய் 60 million ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது ஒரு doesn't make sense to me. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டீல் கண்டிப்பா நடக்காது, பிகாஸ் we don't have that. ஏன்னா லைப்சிக் will expect amount upfront, and the upfront amount we have kept for Williams, and that is going to go, and the 60 millionங்கிறது அப்படியே போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டானி ஆல்மோ வராது, ஓகே, மோஸ்ட்லி நடக்காது. இப்பதான் சொல்லியிருந்தேன் மிக்கல் மெரினோ could be a good addition அப்படின்னு. ஐ திங்க் ஒரு 15-20 மில்லியன் தான் அவனோட பர்ச்சேஸ் பிரைஸ். நீங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது ஆர்சனல் அங்க வெறி உண்டு அவனை ஃபாலோ பண்றாங்க. ஸோ வாட்ஸ் த சிச்சுவேஷன் அங்க? அகைன் எனக்கு வந்து தேர் ஆர் லைக் எப்படி சொல்றது, டிரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிட் ரூமர்ஸ்லாம் இல்லை லிங்கிங் அஸ் டு மெரினோ. பட் he has been one player that usually வந்து பார்சா ஆல்வேஸ் கீப் அன் ஐ ஆன். இந்த சீசன் ஆஃப்டர் சீசன் ஒரு பிளேயர் இருப்பாங்கல்ல, சில கிளப்ஸ் லிங்க் ஆயிருப்பாங்க, எவ்ரி சீசன் இவங்க டிரான்ஸ்ஃபர் போவாங்கிற அந்த மாதிரி 2 பிளேயர்ஸ் தான் வந்து ஜூபிமெண்டி ஆல்சோ. Zubimendi on being on the higher end or 60 million. Mikel Merino, of course, 1 year left. I think, if I'm not wrong, 1 year left on his contract, so he's available for 15-20 million. In my opinion, no brainer. வந்து இப்போவே காசை எடுத்து சோசியடாட் நானே பர்சனலா போய் டெலிவர் பண்ணிட்டு வரேன், அவனை சைன் பண்ணிருக்கேன். பிகாஸ் லைக் ஐ செட், மெயின் நம்ம அந்த டியாங் கூட டிஸ்கஸ் பண்ண அதே பாயிண்ட் தான். யூ நீட் சம்மன் டு டூ தட் டர்ட்டி ஒர்க், அண்ட் ஹீ வில் கிளாட்லி டூ இட். La Liga experience, plenty of La Liga experience is there. He's been a very good player for Sociedad. நிறைய பேர் ஆர்சனல் லிங்க்ஸ் ஏன் வருதுன்னா, பிகாஸ் ஆர்டெட்டா அகைன் ஸ்பானிஷ் கோச், he knows the Spanish players. அங்க போனாலுமே ஒரு பர்ஃபெக்டான ஃபிட் in their system in my opinion. பார்ட்டேவை தூக்கி வெளியே வச்சுட்டு ரைஸ், மெரினோ, ஓடிகார்ட் மிட்ஃபீல்ட் போட்டிங்கன்னா it will function very beautifully. அதே மாதிரி இங்க தூக்கி ஒரு டியாங், ஒரு மெரினோ, ஒரு பெட்ரி போட்டிங்கனாலும் அழகா ஒர்க் ஆகும். ஸோ எண்ட் ஆஃப் த டே எனக்கு லைக் பார்சா லைக் ரிலையபிள் சோர்சஸ் இன்னும் பெருசா ஒன்றும் ரிப்போர்ட் பண்ணல மெரினோ பத்தி. பட் இஃப் ஹி இஸ் அவைலபிள் ஃபார் 15-20 மில்லியன், தென் இட்ஸ் அ நோ பிரெய்னர் ஆஃப் அ சைனிங் இன் மை ஒப்பீனியன். கரெக்ட். ஸோ என்ன நடக்குன்னு எதிர்பார்க்கலாம். பட் ஃபைனலி ஒரு சில கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ டு யூ திங்க், which player in the Barcelona setup, this roster, you feel should step up? இது போதுண்டா, இது வரைக்கும் நீ ஏமாத்துறதெல்லாம் போதுண்டா, இந்த சீசன் நீ ட்ரூலி நீ தான் ஒரு பிளேயர்னு காட்டணும்னு எதிர்பார்க்கிற பிளேயர் யார்? வெரி டஃப் क्वेश्चन. ஏன்னா வந்து one obvious one is Frankie de Jong. Frankie de Jong, even Ter Stegen to that matter. Ter Stegen has shown, like he's already shown. நான் சொல்றேன், இது வரைக்கும் வாங்கி வச்சுட்டு 2-3 சீசனா ஏமாத்திட்டு, திஸ் இஸ் யுவர் டைம், நீ இந்த சீசன் காட்டு, இல்லைன்னா நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ் யாருன்னா ஒரு பேர் சொல்லணும்னு சொல்றாங்க. ரஃபீனியா 1, Ferran Torres, and Frankie de Jong also to an extent.
ஏன்னா So 2 years this left on his deal. So எப்படியும் வந்து ஃப்ரீயா விட்டாங்கன்னா அதை விட பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர் கிடையவே கிடையாது. எவ்வளவுக்கு வாங்குச்சு ஃப்ராங்கி டி வாங்க? 75 million. 75 million. So give us a good season. ஏதாவது ஒரு கிளப் வரும், அவனுக்கு செல் பண்ணிடுங்க, வேஜஸ் கிளியர் பண்ணிடுங்க. ஆமா, இது பண்ணிடுங்க. ஆமா. On the other side, who do you think will be Barcelona's best player this season? See, obvious ones, எனக்கு தெரிஞ்சு லமின் யாமால் is going to have, if அவனை இன்ஜுரி ஃப்ரீயா மட்டும் வச்சுக்கிட்டா போதும், அவனை வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இல்லை, டேக் கேர் ஆஃப் ஹிஸ் டயட், டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ரெஸ்ட், அவனை ரொட்டேட் பண்ணுங்க. டோன்ட் பிளே him in every single game of the season. If they manage Lamine Yamal easily, probably he is going to be, this is going to be the standout season. சரி, பார்சாவா மெட்ரிடா ஃபார் தி லா லீகா? பார்சா. நான் உன்னோட ஹார்ட்ல இருக்கிற கேட்கல, நான் ரியலிஸ்டிக்கலா என்ன நடக்குன்னு கேக்குறேன். ரியலிஸ்டிக்கலி தான் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு மட்ரிட் என்னதான் வந்து வெரி குவாலிட்டி ஸ்குவாட். நானும் இது பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சேயிங் ஹவு வியூ லைக் ஸ்குவாட் டெப்த் இருக்கட்டும், ஸ்குவாட் இருக்கட்டும், ஸ்டார் பவர் இருக்கட்டும், எல்லாமே இந்த ஸ்குவாட்ல இருக்கு. பட் ஒன் திங் which I am not sure how it's going to work out for them is the ego issues. If Carlo Ancelotti can manage ஒரு Vinicius Junior, ஒரு Jude Bellingham and Mbappe in the same team, he is probably the greatest man manager of all time. But எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு slight slip up will definitely happen அங்க. ஏன்னா போன சீசன் ஆடின டாக்டிக்ஸே வேற, இந்த சீசன் ஆட போற டாக்டிக்ஸ் வேற, ப்ரொஃபைல் ஆஃப் பிளேயர்ஸ் வேற. ஸோ அது எப்படி கிளிக் ஆகுதுங்கிறது ஒரு கொஸ்டின். சேம் பார்சாக்கும் சொல்லலாம், ஒரு 4-2-3-1 புது கோச், புது சிஸ்டம், எப்படி கிளிக் ஆகும் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் ஹாவ் அ கட் ஃபீலிங் தட் we can't go wrong with Hansi Flick. Interesting. பயங்கர போல்டான விஷயம் அது, we can't go wrong with Hansi Flick அப்படின்னு. Thank you so much, Raghav. It was really nice discussing what to expect from Barca in the season going forward. You guys will be seeing Raghav more often in the channel this season. நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம், we'll be covering La Liga extensively சொல்லி.